தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. புதிய எம்எல்ஏக்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. இந்நிலையில திமுகவை சேர்ந்த 17வது சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்க பெற்று வரலாறு சிறப்புமிக்க பேரவையின் முதல் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற வான்புகழ் வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்றபடி துணிவு, கொடைத்தன்மை, அறிவு, முயற்சி, இந்த நான்கும் தலைவருக்கே உரிய இயல்பு. இந்த இயல்பினை தனக்குள் கொண்ட தலைவனாய், இளைஞரின் எழுச்சி நாயகனாய், இன்று நாடு முழுவதும் உச்சரிக்கும் மூன்றெழுத்து மந்திரமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கும் இயந்திரமாய் தன்னை மாற்றிக்கொண்ட தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். பதினேழாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக தலைவராக இந்த எளிய தொண்டனான மூவி கருப்பையா ஆகிய என்னை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பேரவையின் தற்காலிக தலைவராக என்னை பரிந்துரைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நியமித்த மாண்பு ஆளுநர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். எண்ணற்ற தடைகள் எதிர்வந்த இடர்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி, இன்னல்கள் பல நேர்ந்தாலும் இடையூறுகள் பல ஏற்படுத்தினாலும் அனைத்தையும் தனியே எதிர்கொண்டு தவிடுபொடியாக்கி தகத்தெறிந்து விழுந்த கற்களை வெற்றி படிக்கட்டாக்கி தமிழகத்தின் அரிமாவாக அமர்ந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவரமாய் இருக்கும் கொள்கைகள் தீர்க்கதனமாக இருந்தால் வேண்டும் எனும் கொள்கையை கொண்டு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலைய மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலை அம்மாள் என கொள்கை தலைவர்களின் வழி நின்று செயலாற்ற முனைந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் பாசமிகு வெற்றி தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.